நெக்ஸ்ட் வந்து அடுத்த டூல் பார்க்கலாம். ஸோ பென் டூல்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பென் டூல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொஞ்சம் நிறையவே டைம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இந்த பென் டூல் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்கிரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலரை வந்து எப்படி ஒரு ஷீட்டில் பேக்ரவுண்டாக கொண்டு வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு நியூ ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ நியூ ஷீட் எடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல ரெட் கலர் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கிரீன் கலர் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் எனக்கு இந்த இமேஜில் பேக்ரவுண்டாக வேணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் ஆல்ட் டெலிட், ஆல்ட் ப்ளஸ் டெலிட். ஸோ ஆல்ட் ப்ளஸ் டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபோர்கிரவுண்டில் இருக்கிற கலர் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இங்கே பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் எனக்கு இங்கே வரணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஈஸியாக வந்து கலரை பேக்ரவுண்டாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பென் டூல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பென் டூலை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்து இன்னொன்று சேஃப். ஸோ பாத் அண்ட் ஷேப்புக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் பார்த்துட்டு அண்ட் பாத்துக்கு வரலாம். ஷேப்பும் பார்த்தும் நம்ம ட்ரா பண்ணுறது சேம் தான், பட் அதோட ரிசல்ட்டு டிஃப்ரெண்ட். இப்போ ஷேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட சில ஷேப்ஸ் இருக்கும், ஆல்ரெடி வந்து டூல்ஸில் ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க, கஸ்டம் ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நெட்டில் கூட ஒரு ஷேப்ஸ் எடுத்து வரைஞ்சிக்க முடியும். பட் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் இல்லை, தேவைப்படலை, எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லோகோவோ டிஃப்ரெண்ட்டான ஒரு இமேஜோ நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஓனாக தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பென் டூல் ப்ளஸ் இந்த ஷேப்பை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்போட ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கலர் இது. ஸோ நம்ம ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பென் டூலை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளிக்கு, செகண்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக்கை எடுக்காமல் நீங்கள் இந்த மாதிரி கர்வாக கொண்டு வரணும். தென் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டாட்டில் இந்த லாஸ்ட் டாட்டில் சென்டரில் ஒரு டாட் இருக்கு பாருங்க. ஸோ அந்த இடத்துல ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஷேப்போட எட்ஜ் வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு வரைகிறப்ப ஒரு நியூவாக தான் நீங்கள் வரைவீங்க. ஸோ இது வந்து உங்களோட ஷேப் வந்து ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு வரும். ஸோ இது இப்போ எப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல ஆல்ரெடி டாட் இருக்குது, நியூவான ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கர்வ் பண்ணணும். எகெயின் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் விட்டுட்டு சென்டரில் என்ன பண்ணணும், ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக். ஸோ எகெயின் ஒரு நியூ ஷேப்பு, சேம் ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிடுங்க. ஸோ ஒரு நியூவான ஷேப் வந்து நம்ம இப்படி தான் வரையணும். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னொரு மெத்தடில் சொல்லித்தரேன். என்னென்னா நான் இப்போ வந்து ஒரு ஷேப்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஷேப் வரைகிறேன். ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்ம இப்போ ரீக்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கோங்க. இந்த பென் டூலில் நீங்கள் எதை வேணால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பாயிண்ட்டே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு கிளிக்கு. ஸோ இதோட எண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே. அப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக். இதோட எண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு கிளிக். இதோட எண்டு இங்கே இருக்குது, இதோட எண்டு இங்கே இருக்குது, இதோட எண்டு. ஸோ இது நாம் ட்ரா பண்ண இமேஜ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இமேஜை ட்ரா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பென் டூல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல். ஸோ ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஒரு ஷேப்பை நீங்கள் ஈஸியாக கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல். நெக்ஸ்ட்டு வந்து கர்வேச்சர். ஸோ ஆல்ரெடி ட்ரா பண்ண இமேஜை வந்து இந்த கார்னரை வந்து நீங்கள் வந்து ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வேச்சர் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது ஆட் ஆங்கர் பாயிண்ட். இப்போ ஒரு டிராயிங் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி. நான் இந்த இடத்தையே எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இதில் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன். பட் எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஒரு ஷேப் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆட் டூல்.
உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா எக்ஸ்ட்ராவா. ஸோ டெலிட் ஆங்கர் பாயிண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நான் ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ஷேப் எனக்கு வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஷேப்பில் எனக்கு இந்த பாத் வந்து வேண்டாம், நான் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டெலிட் ஆங்கர் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்தது கன்வெர்ட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த கார்னரை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேவா. ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பென் டூலில் ஷேப் பார்த்தோம். இப்போ பென் டூலில் பாத் பார்க்கணும். ஸோ பாத்துக்கு இந்த இடத்துல பாத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாத்துக்கும் ஷேப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் அப்படிங்கிறது நியூவாக வந்து ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுறது. பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற இமேஜை பர்ஃபெக்டாக நான் வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத். இப்போ இந்த இமேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜில் வந்து பேக்ரவுண்ட் இருக்கு. பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வேண்டாம். ஸோ நான் இந்த இமேஜை வந்து கிராப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ப்ரொசீஜர். நம்ம எப்படி ஷேப் வரைஞ்சோம் அப்படின்னு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் பாத் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் கிளிக் இந்த மாதிரி. ஸோ இதுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணி தான் கிராப் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் கொடுத்து தான் பண்ணியாகும். இப்போ நான் இந்த இடத்த வந்து பாருங்கள், இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்படி கர்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனை நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஓரம் பாருங்கள் எனக்கு மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இந்த இமேஜில் இந்த பார்த்த இந்த இடத்தோட கட் பண்ணேன் அப்படின்ட்டு ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் கொடுக்கணும். ஸோ இப்போ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு விஷயம் கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி நான் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். பட் நீங்கள் பண்ணுறப்ப வந்து பொறுமையாக மைனூட்டாக எல்லா இடத்தையுமே ட்ரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் செலெக்ஷன் ஏரியா வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இதை வந்து செலெக்ஷன் ஏரியாவை எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர். ஸோ உங்களுக்கு இந்த இடம் செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணணும்னா மூவ் டூல் தான், வேறு வழியே இல்லை. மூவ் பண்ணுறதுக்கு மூவ் டூல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு என்டர் அப்படின்ட்டு அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு இமேஜ் வந்துடும். ஸோ இதை வந்து ரொம்ப டைம் எடுத்து நம்ம பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் ஃப்ரீ ஃபார்ம் பென் டூலில் எப்படின்னா என்னென்னா நம்ம ட்ராயிங் பண்ணி செலக்ட் பண்ணுறது. இப்போ நான் ட்ராயிங் பண்ணி செலக்ட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் செலக்ட் பண்ண ஏரியா வந்து தனியாக வந்துருச்சு. ஸோ இதே தான் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷேப் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. இமேஜ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா இங்கே மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு டூலையுமே இமேஜ் மேலே அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல். டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல்னு 2 டைப் இருக்குது. ஹரிசாண்டல் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் கிடச்சிடும். பட் டெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபார்மேட்லேயோ ஒரு கலர்லேயோ இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலரை வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் பாக்ஸ்குள்ளே வாங்க. டீன்னு இருக்கு இல்லையா, டீக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடம் செலக்ட் ஆகிடும். மேலேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடச்சிடும். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டோட ஃபார்மேட் ஸ்டைல் மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதோட சைஸை மாற்றிக்கோங்க. எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட கலர், ஸோ இதை கலரை மாற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு விட்டுருங்க. ஸோ வேணால் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கல் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாப் டு பாட்டமில் உங்களுக்கு டெக்ஸ்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்த டூல்ஸ் பார்க்கலாம். ஸோ எடுத்ததாக வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பென் டூலில் ஒரு ட்ரா பண்ணியிருக்கீங்க. ஓகேவா. இப்போ ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா மூவ் டூல் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஒரு பாத்தை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் டூல், பாத் செலெக்ஷன் டூல்.
இந்த பாத் செலெக்ஷன் டூலை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பாத்தை வந்து உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு பாத்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, ஆல்ரெடி வரைஞ்ச ஒரு இமேஜை நாம எடிட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம பென் டூல்ல பார்த்தோம். ஆல்ரெடி இமேஜ் வரைஞ்சதை வந்து ஆட் ஆங்கர் பாயிண்ட் கொடுத்து நம்ம எடிட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி ட்ரா பண்ண ஒரு பாத்தை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துட்டு நம்மளால இந்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத் செலெக்ஷன் டூல் அண்ட் டைரக்ட் செலெக்ஷன் டூல். ஸோ நெக்ஸ்ட் ஷேப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஷேப்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளையரோ பேம்ப்ளெட்டோ பண்ணுறீங்க, ஒரு பாக்ஸ் வரைஞ்சி அதுக்குள்ளே நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃபரை வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து தனியாக காமிக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஷேப் டூல் யூஸ் பண்ணலாம். ஷேப் டூல் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபில் கலர் என்ன வேணும், ஸ்ட்ரோக் கலர் என்ன வேணும், ஸோ அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, நான் இந்த இடத்துல கார்னர் வந்து 40 பிக்சல் கொடுத்துருக்கேன். நான் அந்த இடத்துல ஜஸ்ட் 1 கொடுத்துக்கிறேன். 1 கொடுத்துட்டு நான் ரெக்டாங்கிள் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு வந்து கார்னர் இந்த மாதிரி ஷார்ப்பாக கிடைக்கும். நான் வந்து இந்த கார்னரில் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த கார்னர் இந்த மாதிரி பெண்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஷேப்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலிப்ஸ் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, பாலிகான் இருக்குது, லைன் டூல் இருக்குது. நீங்கள் லைன் வரையணும் அப்படின்னா வரைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க, ஆனால் அந்த லைன் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே இல்லை, ஸோ இந்த மாதிரி பிக்சல் உடையுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ணணும் லைனை. வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும், கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருக்கீங்க. பட் இந்த இமேஜ் வந்து நான் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகுது அப்படின்னா, ஸோ அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹேண்ட். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பென் டூலை வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி இமேஜை ட்ரேஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு மூவ் பண்ணணும் இல்லையா இமேஜ், ஸோ அதுக்காக வேணாலும் நீங்கள் ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொட்டேட் ஒன் டூல் எதுக்காக அப்படின்னா நேம்லேயே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே ஈஸியான டூல் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஸோ ஜூம் இனை கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணலாம் இமேஜை ஜூம் பண்ணலாம். ஜூம் அவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜை ஜூம் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 வீடியோவில் ஃபோட்டோஷாப் 1, 2, 3 இந்த 3 வீடியோவில் உங்களுக்கு டூல்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லைன் பை லைனாக வாங்க, லைன் பை லைனாக போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கிராஃபிக் டிசைனிங் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், அப்படி இல்லைன்னா வராது. ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.